எந்த அதிகாரத்தினால்? அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகிறார். தம்முடைய சுவிசேஷத்தை அவர் அதிகாரம் உள்ளவராக பிரசங்கம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு சற்று முன்பாக இந்த சம்பவம் நடைபெறுகிறது. பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவிடம் விவாதம் பண்ணுகிறார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் யூத மார்க்கத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். ஆலோசனை சங்கத்தில் தீர்ப்பு வழங்கும் பொறுப்பு இவர்களுக்கு உள்ளது. மார்க்க சம்பந்தமான காரியங்களை பிரதான ஆசாரியன் விசாரித்து தீர்ப்பு வழங்குவான். குடும்ப சம்பந்தமான காரியங்களையும் சமுதாயம் சம்பந்தமான காரியங்களையும் ஜனத்தின் மூப்பர் விசாரித்து தீர்ப்பு வழங்குவார்கள். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இணைந்து இப்போது இயேசு கிறிஸ்துவிடம் தர்க்கம் பண்ணுகிறார்கள். ஏதாவது ஒரு வழியில் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்தி அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கம். ஆகையினால் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணும்போது அவருக்கு இடையூறு செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை இவர்களும் கேட்க மாட்டார்கள், மற்றவர்களையும் கேட்க விடமாட்டார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தவுடன் தேவாலயத்திற்கு போகிறார். ஒரு நாளுக்கு முன்புதான் இயேசு தேவாலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டிருக்கிறார். பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசு கிறிஸ்துவின் மீது கோபமாக இருக்கிறார்கள். அதே சத்துருக்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்து இப்போது மறுபடியும் வந்திருக்கிறார். தமக்கு ஆபத்து இருக்கிறது என்று தெரிந்தும் அதை சந்திப்பதற்காக ஆபத்தின் வாசலுக்கே வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் உபதேசம் பண்ணுகிறார். அவர் தேவாலயத்தை ஜெப வீடு என்று அழைக்கிறார். அந்த ஜெப வீட்டில்தான் இப்போது பிரசங்கம் பண்ணுகிறார். ஜெபமும் பிரசங்கமும் இணைந்து நடைபெற வேண்டும். ஒன்று இல்லாமல் மற்றொன்று நடைபெறக்கூடாது. இவ்விரண்டும் சேர்ந்து நடைபெற்றால்தான் தேவ வல்லமை வெளிப்படும். தேவனோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபத்தில் அவரோடு பேசினால் மாத்திரம் போதாது. நம்முடைய வார்த்தையின் மூலமாக அவர் நமக்கு கொடுக்கும் செய்திகளையும் கவனமாக கேட்க வேண்டும். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கும் ஜெபத்திற்கும் தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வருகிறார்கள். எந்த அதிகாரத்தினால் இயேசு கிறிஸ்து இவை எல்லாவற்றையும் செய்வதாக அவரிடமே கேட்கிறார்கள். சில சமயங்களில் தீமையான காரியங்களில் இருந்து நன்மையான விளைவு உண்டாகும். இங்கு பிரதான ஆசாரியர் ஜனத்தின் மூப்பர் ஆகியோரின் தீய நோக்கத்தில் இருந்து இயேசு கிறிஸ்து நன்மையான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். தமக்கு விரோதமாக கூறப்படும் குற்றச்சாட்டை பயன்படுத்தி தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். இவர்கள் இயேசு கிறிஸ்துவை உபதேசம் பண்ண விடாமல் அமைதிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய தெய்வீக ஞானத்தினாலும் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவர்களை அமைதிப்படுத்துகிறார். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இவர்கள் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தையும் அதிகாரத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தால் இந்த கேள்விகளை அவர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் கேட்டிருக்க மாட்டார்கள். சில சமயங்களில் நாமும் கூட நமக்கு அதிகாரம் இருப்பதாக நினைத்து செயல்படுகிறோம். அப்போதெல்லாம் இந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்தது யார் என்னும் கேள்வியை நாம் நமக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டும். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்துவிடம் அதிகாரத்தோடு கேள்வி கேட்டபோது அவர்களும் தங்களுக்கு தாங்களே இந்த அதிகாரத்தை தங்களுக்கு கொடுத்தது யார் என்னும் கேள்வியை கேட்டிருக்க வேண்டும். சம்பந்தமில்லாமல் எந்த காரியத்திலும் தலையிடுகிறவர்கள் ஒருபோதும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து பல சமயங்களில் தம்மை பற்றி வெளிப்படுத்தி இருக்கிறார். தாம் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்னும் சத்தியத்தை எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நிரூபித்திருக்கிறார். இங்கு மறுபடியுமாக தாம் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்னும் சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக இங்கு உறுதி பண்ணுகிறார். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசு கிறிஸ்து எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறார் என்னும் கேள்வியோடு வருகிறார்கள்.
இயேசு கிறிஸ்துவுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பது இவர்களுடைய கருத்து. ஏனெனில் இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியரோ ஜனத்தின் மூப்பரோ அல்ல. தங்களுக்கு மாத்திரமே தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்பது இவர்களுடைய கருத்து. இவர்களைப் போலவே இக்காலத்தில் அதிகாரத்தில் உள்ளவர்கள் தவறு செய்கிறார்கள். தங்களுடைய ஸ்தானத்தில் இவர்கள் பெருமைப்படுகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் தங்களுடைய ஸ்தானத்திற்கு ஏற்ற பிரகாரம் இவர்கள் நடந்து கொள்வதில்லை. அந்த ஸ்தானத்திற்குரிய பொறுப்புகளையும் கடமைகளையும் இவர்கள் நிறைவேற்றுவதில்லை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது இவர்களுடைய நோக்கமல்ல. அவரை கண்ணியில் சிக்க வைக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான நோக்கம். இவருடைய கேள்விக்கு இயேசு கிறிஸ்து பதில் கூறாமல் அமைதியாக இருந்தால் இவர்கள் ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அவமானப்படுத்துவார்கள். அவருக்கு ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவதூறு பண்ணுவார்கள். தேவன் தமக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்திருப்பதாக இயேசு கிறிஸ்து பதில் கூறினால் உடனே இவர்கள் வானத்தில் இருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க சொல்லுவார்கள். இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து தேவதூஷணம் சொல்லுவதாக அவரை குற்றப்படுத்துவார்கள்.